சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். நிறைய புது முகங்கள் உட்பட 127 வேட்பாளர்கள் இரண்டாம் கட்ட பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நேரடியாகவும் கூட்டணி கட்சிகளோடும் சேர்த்து மொத்தம் 172 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. ஐஜேகே, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி மற்றும் சிங்க தமிழ் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திலேயே களம் காண்கின்றன. இதன் மூலம் அதிமுக வேட்பாளர்கள் 167 பேர், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 5 பேர் என மொத்தம் 172 இடங்களில் இரட்டை இலை சின்னம் நேரடியாக போட்டியிடுகிறது. அதே சமயம் ஜான் பாண்டியனின் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் தனது சின்னம் குறித்த முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விருப்ப தொகுதிகளை கேட்டு பிடிவாதமாக இருப்பதால் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக வெளியிட்டுள்ள இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள 28 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2021 தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் 12 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 14 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. PV ரமணா, தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அமைச்சர்களின் தொகுதிகளில் போட்டியிடும் 12 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். துரைமுருகனின் காட்பாடி தொகுதியில் வி. ராமு, ரகுபதியின் திருமயம் தொகுதியில் வைரமுத்து, அன்பில் மகேஷின் திருவெரும்பூர் தொகுதியில் ப. குமார் போட்டியிடுகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகாவின் செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக சார்பில் VP பிரபு களமிறங்கும் நிலையில் அந்த தொகுதி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் 9 முறை போட்டியிட்டுள்ள செங்கோட்டையன் அதில் 8 முறை வெற்றி பெற்று அந்த தொகுதியை தனது வசமே வைத்திருந்தார். தொடர்ச்சியாக அமைச்சர் பொறுப்பிலும் இருந்த அவர் அந்த தொகுதியில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்கிறார். இந்நிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் இம்முறையும் தனது கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயே களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வேட்பாளராக VP பிரபு களமிறக்கப்பட்டிருந்தாலும் கோபி தொகுதி செங்கோட்டையன் வெர்சஸ் அதிமுக என்றே பார்க்கப்படும் என்பதால் அத்தொகுதியின் மீது கவனம் குவிந்துள்ளது. இதனால் இரு கட்சி தொண்டர்களும் கோபி தொகுதி மீது சிறப்பு கவனம் செலுத்தி தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 42 புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 17 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இதுவரை 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. சென்னையில் பெரும்பாலான தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பின் பெயர் சேர்க்க சுமார் 6,48,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை படிவம் 6இல் 6,48,285 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான ஏப்ரல் 4ஆம் தேதி அன்றுள்ளவாறு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமின்றி அனைத்து தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் 4 மாவட்ட எஸ்பிக்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த எஸ்பிக்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் 574 கிராம் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி தங்க கட்டிகளை கொண்டு வந்த ஆந்திராவைச் சேர்ந்தவரிடம் வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார தொடக்கத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னையின் பெரம்பூர் பகுதியில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் தற்போது அனுமதி மறுத்துள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 200 முதல் 300 பேர் மட்டுமே கூடக்கூடிய இடத்தில் சுமார் 3000 பேர் வரை திரள வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதிகளிலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரச்சாரம் செய்வதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்ற விதிமுறை உள்ளதால் பெரம்பூரில் நடைபெறவிருந்த விஜயின் பிரச்சாரம் நடைபெற வாய்ப்பில்லை என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மாற்று இடத்தை தேர்வு செய்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு மீண்டும் விண்ணப்பிக்கும்படி அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாவேகா பிரச்சாரத்திற்கு திட்டமிட்டு முட்டுக்கட்டை போடப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்று தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்படவில்லை என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். விதிமுறைகளின்படி காகிதத்தில் கடிதம் எழுதி கொடுத்தால் அனுமதி வழங்கப்படாது என்றும் அரசியல் கட்சியினர் சுவிதா செயலி வாயிலாகவே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் தடையில்லா சான்று பெறுவதில் சிக்கல் இருந்தால் மாவட்ட தேர்தல் அதிகாரியை அணுகலாம் எனவும் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் 3 முதல் 4 மணி நேரத்திற்குள் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருந்தாலுமே தனிநபர் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் பண்ண விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சிக்காரரை கூப்பிட்டு பண்ண விரும்புறாருன்னா கூட இந்த சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணணும். 48 hours முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போறாங்க, பெரிய பிரம்மாண்டமா பண்ண போறாங்கன்னா பிடபிள்யூடியுடைய சர்டிபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ற பிளேஸ் டிராபிக் ஆங்கிள் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஸோ இப்போ ஆர்ஓ கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வருதுன்னா அவர் அது காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்ல பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறைக்கிட்ட வாங்கிட்டு எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு நாளைக்கு ரேலி போறோம்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. பெரம்பூரில் விஜய் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்த இடத்தில் மாநகராட்சி சார்பில் எந்த பணியும் நடைபெறவில்லை என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வாரியத்தால் குடிநீர் குழாய் பழுதுபார்க்கும் பணி நடைபெற்றதாகவும் அந்த பணியும் உடனடியாக நிறைவடைந்ததாகவும் வீடியோ வெளியிட்டு மாநகராட்சி விளக்கமளித்துள்ளது. திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகள் எவை என தீர்மானிக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளின் விவரங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என கூறியுள்ளார். மேலும் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. விரும்பிய தொகுதிகள் கிடைத்துள்ளன. அதிகாரப்பூர்வமாக முதல்வர் தான் அறிவிப்பார், கூட்டணியின் தலைவர் தான் அறிவிப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார். திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை.
திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 23 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எஞ்சிய 5 தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் தென்காசி, விருதாச்சலத்தை விட்டுக் கொடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக கட்சியின் ஸ்கிரீனிங் கமிட்டி டெல்லியில் நேற்றிரவு 4 மணி நேரம் ஆலோசனை நடத்தியது. இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்று அக்கட்சி எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர் தேர்வும் நடைபெறும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிக்கிய பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லையில் தலைமறைவாக இருந்த பேராசிரியர் ஞானவேல் பாபுவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பாலியல் தொல்லை குற்றச்சாட்டில் கைதான அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மேலும் 4 மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் IPL கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்குகிறது. பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் RCBயை எதிர்கொள்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. IPL தொடரின் முதல் ஆட்டத்தை வெற்றியுடன் தொடங்க RCB மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இரு அணிகளிலும் அதிரடி பேட்டர்கள் இருப்பதால் பெங்களூருவில் இன்று சிக்ஸர் மழை பொழியலாம் என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேற்காசியா போரின் தாக்கங்கள் குறித்து அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேச முதல்வர்கள் மற்றும் ஆளுநர்களுடன் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அனைத்து மாநிலங்களும் டீம் இந்தியா என்ற ஒரே அணியாக செயல்பட்டால் இந்த இக்கட்டான சூழலை கடந்துவிடலாம் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்தல், குடிமக்களின் நலன்களை பாதுகாத்தல் மற்றும் தொழில்துறை விநியோக சங்கிலியை பலப்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார். பதுக்கல்காரர்களுக்கு எதிராக மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். மேற்காசிய போர் பதற்றத்தால் விவசாய துறையில் உர சேமிப்பு மற்றும் விநியோகத்தை கண்காணிப்பதில் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு விரைவாக பதிலளிக்க அனைத்து மட்டங்களிலும் வலுவான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள எல்லை மற்றும் கடலோர மாநிலங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புவதை தடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேட்பாளர்கள், நிர்வாகிகள் என 500 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தவேக தலைமை அறிவித்துள்ளது. சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜயின் இன்றைய பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் அவர் பரப்புரையை தொடங்குகிறார். விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கோரி வடசென்னை மாவட்ட செயலாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னையில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தவும் பிரச்சாரம் செய்யவும் இடங்களை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பொதுக்கூட்டங்கள் நடத்த 140 இடங்களும், தெருமுனை பிரச்சாரங்களுக்காக 214 இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதற்கான அனுமதியை பெற இந்திய தேர்தல் ஆணையத்தின் சுவிதா 2.0
செயலி மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் இடத்தை ஆய்வு செய்து தடையில்லா சான்றிதழ் வழங்குவார்கள். மேலும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனு நிலை மற்றும் அனுமதி குறித்த விவரங்களை இந்த செயலியிலேயே உடனுக்குடன் சரிபார்த்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்றும் மற்ற கட்சியினரின் சுவரொட்டிகளை சேதப்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் தொழிலாளி ஒருவர் உடல் சிதறி பலியானார். 2 அறைகள் தரைமட்டமான நிலையில் 3 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 13,430 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,07,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை ஏற்றம் கண்ட நிலையில் வெள்ளி விலை நேற்றைய தினம் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களை கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தமாகவுக்கு தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னம் வழங்காததால் பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசனும், குன்னம் தொகுதியில் சரண்யாவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். என்டிஏ கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. கேவி குப்பம் தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் அஜித், சிவகார்த்திகேயன் மற்றும் தமது குடும்பத்தினரை விஜய் ரசிகர்கள் இழிவாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ரசிகர்களை தட்டி கேட்காத தாவேக தலைவர் விஜய் மீது நான் புகாரளிக்கவா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்காலில் கடலோர காவல்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் வழியாக தமிழகத்திற்கு மதுபானங்கள், பரிசு பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்று போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என மத்திய அரசு மீண்டும் விளக்கமளித்துள்ளது. எல்பிஜி தட்டுப்பாடு நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீராம நவமி ஆஸ்தானம் விமரிசையாக நடைபெற்றது. தங்க வில் அம்புடன் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை பக்தர்கள் கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் ஸ்ரீராம நவமி விழா விமரிசையாக நடைபெற்றது. ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஸ்ரீராம நவமியை பொதுமக்கள் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இணைக்கும் மிக முக்கிய பாதையான ஜோஜிலா கணவாயில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 பேர் காயமடைந்த நிலையில் பனிக்குவியல்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் திடீரென சுழன்றடித்த சூறை காற்றால் பிரம்மாண்ட பந்தல் மற்றும் LED அலங்கார வளைவு சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது.
நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன. ஈரான் போர் குறித்து பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடிய போது தொழிலதிபர் எலான் மஸ்கும் பங்கேற்று கருத்துக்களை பரிமாறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளின் தலைவர்கள் உரையாடலில் தனியார் நிறுவன அதிபர் பங்கேற்றது சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரிய அண்ணன் அதிமுக தான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் தனியார் ஆங்கில ஊடகம் நடத்திய கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டார். ஒருவேளை விஜய் தங்கள் கூட்டணிக்கு வந்திருந்தால் அது தங்களின் வாக்கு வங்கியில் எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு அலை வீசுவதாகவும், வெறுப்பு அரசியலை முறியடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார்.